அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் சிந்திய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையில் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்த மீனராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் உறுதியாகவே தவிடுபடியாகும். உங்களது கண்ணீர் விலை மதிப்பற்றது என்று சொல்லக்கூடிய வகையில் அதன் பலனை பெறக்கூடிய வகையில் இனி லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவை நடந்தே தீரும், உறுதியாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருவதால் உறுதியாகவே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை மிகவும் கடினமாக உழைத்தாலும் கூட அதன் பலன் கிடைக்கவில்லை, வாழ்வில் வளர்ச்சி அடையவில்லை என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் லாட்டரியில் நீங்கள் வாங்கக்கூடிய சிறு முதலீடு என்பது மிக பெரிய அளவில் பம்பர் பரிசாக எப்படி மாறுகிறதோ அதே போன்றுதான் இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயல் கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பம்பர் பரிசாக பல மடங்கு உயர்ந்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாட்டரி யோகம் என்றால் லாட்டரி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி இருக்கும்போது லாட்டரி அடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. லாட்டரி அடிப்பது கூட ஒரு சிலருக்கு தான் இந்த யோக வாய்ப்பு கிடைக்கும். அனைவருக்குமே அந்த பம்பர் பரிசு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. பலர் இதில் ஏமாறக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் அற்புதமாக வலம் வருவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தையும் வளர்ச்சியையும் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறது தான் இனிமையான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக மீனராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. அதிலும் குறிப்பாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே நன்மை விரைவாக உண்டு. இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக விரயத்தில் இருக்கிறார். ஜென்மத்தில் சனி இருக்கிறார். சனி மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் சனி வக்ரகதியில் இருக்கிறார். கேது இந்த வேளையில் லாபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம், தொழில் என பல பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்திய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் அலுவலகத்தில் நெருங்கி பழகிய ஊழியரே துரோகம் செய்த சூழலில் இந்த சிரமத்தில் இருந்து மீண்டு வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நன்கு படித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை, வருமானத்தை உயர்த்த முடியவில்லை என்று ஆதங்கப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அவற்றை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு அலுவலகம் சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். புதிய முதலீடு, விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றை 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் அளவாக மேற்கொள்வது நல்லது. அதிக முதலீடு, அளவற்ற முறையில் ஆழம் தெரியாமல் காலை விட கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் முதலீடு செய்ய வேண்டாம். சற்று அளவாக இருந்தாலே லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமைவதால் பல அதிரடியான மாற்றம் உண்டு. ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை களையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது பலம் பெறுகிறார். யோகாதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று, யோகாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார்.
புதன், சூரியன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகநிலைகள் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள், லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மோட்சக்காரர்களான கேதுவும் சூரியனும் 6ல் இருப்பது அமோகமான வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாகவே கைகூட போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் போன்றவை சிந்திய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகள் கைகூடும். மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும், மாணவர்கள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு வெற்றியும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4ல் ராசியின் நாதரான குரு வலம் வருகிறார். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு எளிதில் சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் நாதராக இருக்கக்கூடிய குரு பகவான். அவை நினைப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தாய்வழி உறவு முறை வலுப்பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாகவும் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ல் இருக்கிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே விளையாட்டுத்துறை, இந்த தருணத்தில் காவல்துறை மற்றும் விவசாயத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட் துறை போன்ற துறைகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை, சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக மருத்துவத்துறையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு. ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் இந்த வேளையில் 5ல் வலம் வருகிறார். ஐயமின்றி பணிகளை மேற்கொள்வதோடு அதிரடியாக கலைத்துறையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில், நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் லாபம், ஜென்மம், விரயம் போன்ற இடங்களில் பலம் பெற போகிறார். அது மட்டுமல்லாது சந்திர கிரகணமும் நடைபெற போகிறது. எனவே இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக, நுணுக்கமாக, நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வியாழக்கிழமை விரதம் இருந்து வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு கைகூடும்.